Whitefield? இல்லப்பா வரலாம் இவன் வேற. ஆட்டோ போலாமா? போலாம் போ. இதான் நீ சொன்ன இடம், இறங்கிக்கோங்க. இரு, நான் போய் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் சார். தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வேற இடத்துக்கு போகணும் ஆக்சுவலாக. இது என்ன சிட்டி பஸ்ன்னு நினச்சிங்களா, ஆட்டோன்னு நினச்சிங்களாப்பா நீங்கள்? உங்களோட பெரிய தொல்லையாக போச்சே. இல்லை இல்லை, எனக்கு வேற சவாரி இருக்கு, போகணும். விடு, மீட்டருக்கு மேலே நான் போட்டு தரேன். என்னத்தா போட்டு தருவீங்களோ நீங்கள்? உங்கள் அட்ரஸ் வந்தாச்சு, 150 ரூபா. வெயிட் பண்ணுங்க, இதை வரேன். அவங்க வேற எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா? நம்ம இப்போ இந்திரா நகர் போனோம். இந்திரா நகரா? இந்திரா நகர்லாம் வர முடியாது சார், எனக்கு ஸ்கூல் பிக்கப் இருக்கு. பேசாமல் மீட்டர் கட் பண்ணிட்டு நீங்கள் வேற ஆட்டோ பார்த்துங்க. வேற ஆட்டோலாம் இங்கே கிடைக்காதுங்க. நீ வா, நான் உனக்கு கூட போட்டு தரேன். வா, டைம் ஆச்சு. ஆமாம், உங்கள் கூடையே தான் தலையில் வச்சுட்டு போக போகிறேன். இங்கே இல்லை, வேற இடத்துக்கு போனோம். யோ, நீ ದುಡ್ಡು ಕೊಡ್ತೀರ போயா? ಕಾಲಿಂದ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಸುತ್ತಿ ಕಾಮಿಸ್ಟು. ಏನಾಯ್ತು? ಅವಾಗ್ಲಿಂದ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಸುತ್ತೋಡಿಸ್ಕೊಂಡು ಇಲ್ಲೋಗು ಅಲ್ಲೋಗು, ಒಂದು ಅಡ್ರೆಸ್ ಸರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಏನಿಲ್ಲ. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟಾಪ್ல இறங்கிறேன். ಏನ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟಾಪ್? ಎಷ್ಟು ಟೈಮ್ ಈಗ? இல்லை, நெக்ஸ்ட் இது காசு கூட அட்வான்ஸாக வச்சுக்க. இல்லை, நெக்ஸ்ட்டில் நான் கண்டிப்பாக இறங்கிடுவேன். சரி, கூட்டிட்டு போப்பா, அதான் சொல்றாருல. வந்து நெக்ஸ்ட்டில் இறங்கிறேன் சார் நான். போப்பா போப்பா. Dude, do you know this address? ஹக். மச்சி, எஸ்கேப். நான் ட்ரெயினில் இருந்து இறங்குற நேரத்தில் ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. போலீஸுக்கு எப்படி தெரிஞ்சது? 4 வருஷமாக அண்ணனுக்கு சப்ளை பண்ணுறேன். இவ்வளோ பெரிய ஆளுக்கு சப்ளை பண்ணுறது நம்ம டீலருக்கு கூட தெரியாது. அப்புறம் எப்படி? பிளாட்ஃபார்மில் இறங்குனதும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வெறப்பும் ஷூவும் அவனை காட்டி கொடுத்துருச்சு. எல்லாம் நம்ம தொழிலில் கற்றுக்கிட்டது தான். பிரச்சனையை கண்டுபிடிக்கவும் அதுலேருந்து தப்பிக்கிறதும். இப்போ 2 வழி இருக்குது. ஒன்று, இவனை கண்டுக்காமல் தாண்டி போயிடணும், போலீஸ் பார்த்துட்டான். இல்லை, இவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும். வண்டி எடு. பட்டுன்னு நம்ம கூட்டாளியோட ஆட்டோவில் ஏறிட்டேன். அவனும் ஏதோ குடைச்சல் சவாரி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஓட்டிகிட்டு வந்துட்டான். ரோட்டில் இருக்கிற வரைக்கும் கிட்ட நெருங்க மாட்டான். எப்படியும் குறி நான் இல்லை.
அண்ணனை மொத்தமாக பிடிக்க தான் நினைப்பான். அண்ணங்கிட்ட எப்படியாவது பொட்டலம் கொடுத்தே ஆகணும். போலீஸ் கண்ணில் மண்ணை தூவுறதா கஷ்டம். எத்தனை வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கே போனோம்? இப்போ விட வண்டியை, நம்ம இடத்துக்கு போயிடுவோம். என்னடா கதை அளந்துகிட்டு இருக்க? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சரக்கு வந்தாகணும், இல்ல போட்ட பணம் வரணும். அவனை இது மட்டும் நடக்கல, நாளைக்கு நீ உயிரோடயே இருக்க மாட்ட. போனவை என்னடா லேட்டு? என்ன ஆச்சு? போலீஸ் பார்த்துட்டான். என்னடா ப்ராப்ளம்? போலீஸுங்கிற? ஒன்றும் இல்லை சார், போலீஸ் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அவன் அப்படியே சுத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டான், அவ்வளோதான். எப்படிடா? என்ன பண்ணீங்க? கவலைப்படாதீங்க சார், அவனை அங்கேயே சுத்த விட்டு வந்துட்டான். அப்ப ஏன்டா இங்க வந்தீங்க? அப்படியே போயிருக்க வேண்டியதானே? விட்டா அவனை இங்கேயே கூட்டிட்டு வந்துறீங்க போல் இருக்கு. என்னடா அது? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சரக்க பிடிங்க. ஓகே, எல்லாம் நல்ல சரக்குன்னு நம்புறேன். பிடி 10 லட்சம். அடுத்த வாட்டி கேர்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லிட்டேன். நம்ம பிஸ்னஸில் போலீஸில் கண்ணு மட்டும் படவே கூடாதுடா. குடா சார், விட்டுருங்க சார், இதெல்லாம் பெரிய விஷயமா? பிடிங்க சார், பிடிங்க சார். ஷர்ட்டுக்குள்ள போட்டுங்க, யாரா பார்த்து பிரச்சனை வேண்டாம். பத்திரம். சந்தோஷமா? காசு பணம் கொட்டு மணி மணி காசு. பார்ட்னர், இன்னைக்கு யாரை ஏமாத்தின? இன்னைக்கு ட்ரக் டீலர்ஸ் ஏமாத்தினேன். சூப்பர். என்ன வேஷம் போட்ட? போலீஸ்.